அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியோட சென்ற வாரம் அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே சந்தையில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே நாம் பெரிதாக லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் உண்மை. ஒரு வியாபாரனாலே லாபம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் அதனுடைய தன்மையை உணர ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய இடத்தில் இல்லை. யாராச்சும் இதை வாங்குங்க, இது நல்லா போகும்னா கண்மூடித்தனமாக வாங்கிடுவாங்க. அது போயிடுச்சுன்னா நல்லது, போகலைன்னா அவங்கள தூட்டுருவாங்க. அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களை நம்பியே ஒரு செயல் செய்யக்கூடிய இடத்துக்கே தான் போயிட்டுருக்குறோம். அப்போ பேசிக் ட்ரெண்ட் அப்படின்ட்டு சில அது ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத அனைவருமே உணர்றது கிடையாது. ஒரு விஷயம், ஒரு செய்திகளின் அடிப்படையில் ஒன்று வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் நாளைக்கு வருது அப்படின்னா அது முன்கூட்டியே அல்லது அடுத்து என்னென்ன விஷயத்துக்கு எப்படியெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணலான்ட்டு ஒரு பதிவு ரியாக்டாக இருக்கும். ஒரு நட்டத்தில் இருக்கும். ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் நட்டத்தில் இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கிரிப்டோட வேல்யூ அதிகமாக நேரிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சென்ற வருட நட்டத்தை விட இந்த வருட நட்டம் குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சென்ற வருட லாபத்தை விட இந்த வருட லாபம் அதிகமாக இருந்திருக்கும். சந்தை அந்த ஸ்டாக்ஸோட அந்த நிறுவனத்தோட மதிப்பு குறையும். காரணம் என்னென்னு கேட்டால், போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் உண்டான, அதாவது போன காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா அது குறைவாக இருந்தது அப்படிம்பாங்க. அதுவே ஏறி இருந்தால் அதற்கு ஒரு காரணமும், இறங்கி இருந்தால் ஒரு காரணமும். அதுதான். அது போலவே சந்தை நம்மளுக்கு ரெண்டே விதம்தான். ஒன்று டிமாண்ட் அண்டு சப்ளை. டிமாண்ட் அதிகரித்தா ஏறப்போகுது, சப்ளை அதிகமாச்சுன்னா விலை குறைய போகுது. இதுதான் வித்தியாசமே. அப்போது டிமாண்ட் அப்படிங்கும்போது எத்தனை பேர் வாங்க வர்றாங்க, எத்தனை பேர் விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்போ பொதுவாகவே விலையேற்றம் அடைந்தால் அப்படின்னாலே அதுக்குண்டான தேவை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். விலை குறையுதுனாலே அதுக்கு சப்ளை அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும். ஒரு பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இறங்கு முகத்தில் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இப்படி அமையுது. இது என்ன பண்ணுவாங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃப் அப்படின்ட்டு ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. இது காரணம் என்னவாக இருக்கும்? நேற்றைய ஹை, நேற்றைய லோ, நேற்றைய லோக்கு கீழே ஆரம்பமானவன் நேற்றைய ஹையை தாண்டு முடிவடைகிறான் அப்படின்னா அப்போ இதில் தேவை அதிகரித்துள்ளது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது அடுத்த நாள் இது என்ன ஆகும்னா ரெண்டு விதமாக மாறலாம். ஒன்று, இங்கிருந்து இப்படி மேலே போயிடுச்சுன்னா இதை மதிச்சுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதை மதிக்காமல் திருப்பி கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு மேலே நிற்கக்கூடிய தகுதி இல்லை. அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் வரல. ஏன்னா இந்த இடத்துல ஷார்ட் அடித்தவங்கள பயப்படணும், டிமாண்டு கிரியேட் ஆனதை மேலே போகும். ஆனால் ஷார்ட் அடித்தவங்க பயப்படாத வர என்ன ஆகும்? அதே மாதிரி ஃப்ரெஷ் பையிங் வரலின்னு என்ன ஆகும்? கீழே வந்துடும். அப்போ இந்த இடத்துல அதற்கு உண்டான பெயர், அதுக்குண்டான அர்த்தத்தை சொல்ல போகிறாங்க. அப்போது ஒரு நிகழ்வுக்கு ரெண்டு விஷயம் தான் நடக்க போகுது. நீங்கள் பண்ணினதுக்கு ஃபேவராக நடக்க போகுது, இல்லைன்னா அன்ஃபேவராக நடக்க போகுது. ஃபேவராக நடந்தால் சந்தோஷம், அன்ஃபேவராக நடக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வர போகிறீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகத்தான் செய்யும். அதனால் முதல் ஒரு பொருளோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டோஜி பேட்டர்ன் அமைஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சபிள் பேட்டர்ன் உடனே சொல்லிடுவாங்க. அது ஏன் அமையுது? ஒரு பெரிய இறக்கம் வந்திருக்கும். அடுத்து இது அமையும் போது என்ன ஆகும்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்ஃபேவர் இல்லை, ஃபேவராக ஒரு விஷயம் இல்லை, ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டு தான் இன்னும் கீழே போயிருக்கணும். அது கீழே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல வாங்குபவரும் விற்பவரும் ஒரு இடத்துல இல்லை. அப்போ அடுத்த நாள் என்ன ஆகும்? இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி அந்த ஹைக்கு மேலே நின்னா திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ உடனே இந்த பேட்டர்ன் முடிஞ்சதும் என்ன சொல்லுவாங்க? இதனால தான் இது ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகணும்? அப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் அப்போ அதுங்க செல்லிங் ப்ரெஷர் வரல. அப்போ செல்லிங் ப்ரெஷர் வராத இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி நடக்காது அப்படிங்கிறது நீங்களாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பேட்டர்ன் அமையுதுன்னா அது ஏன் அமையுது அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம அதற்குண்டான விதத்துக்குள் உள்ளே போகாமையே இது நாள் வரை நம்ம வீடியோவில் ஏன் பையிங் செல்லிங்கை பற்றி பார்க்கல அப்படின்னா, அது உங்களுக்காக தோணணும். இந்த இடத்துல நான் பை பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறத நம்ம என்னென்னா, ஒரு வீடியோ ஒரு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10,000 வைத்து கொண்டு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா இதை 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்க.
அதுதான் மக்களோட எண்ணம் என்னென்னா இது எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வாய்ப்பு அப்படின்னு தேடுறது தான். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே இது வந்து சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே வீக்லி ஓப்பன்லேருந்து நீங்கள் அடாப்ட் சொல்லியிருக்கீங்க. அப்போ அது எப்படி செயல்படுது, இது எத்தனை நேரம் நிற்கணும், எத்தனை நாள் நிற்கணும்னு கேட்குறீங்க. கரெக்ட், கேட்குறது கரெக்ட். இதுக்குண்டான பதில் நான் அளிக்கிறத விட அதை பேக் டெஸ்ட் எடுங்க. ஒரு 4 வாரம் தொடர்ச்சியை எடுங்க. அப்போ 4 வாரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துக்காட்டி இது போச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துக்காட்டி போகலன்னு தெரியும். அப்போ அதனுடைய விடை எடுக்க பாருங்கள். ஒரு கேள்வி நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஒரு பதில் இன்னொருத்தர்கிட்ட கிடச்சிட்டு இருந்ததுன்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு தோணாது. அப்போ அந்த கேள்விக்குண்டான பதில் நீங்கள் உணர்ந்தா தான் அதற்குண்டான செயல்பாடு தெரியும். ஒரு விஷயம் வந்துட்டு இதுதான் இல்லை, ஒரு சில விஷயத்தை வந்து தவிர்க்கவும் தெரியணும், அதை வந்து ஆதரிக்கவும் தெரியணும். இப்போ வந்து உங்களுக்கு உண்டான எதிராளி ஒருவர் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட விலகி போகலாமா இல்லை ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போது தவிர்க்கக்கூடிய இடத்துல தவிர்க்கணும், ஆனால் அதை ஆக்கப்பூர்வமாக காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்கணும். அந்த திறமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் அதை தெரிஞ்சுக்கோ. அதனால் ஒரு வியாபாரம் செய்யணும்னா இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்போ அந்தந்த வியாபாரம் மட்டும் எடுத்து எப்படி செய்வது, எந்தெந்த வியாபாரத்தை தவிர்ப்பது, முதல் எந்தெந்த வியாபாரத்தை தவிர்ப்பது நீங்கள் கற்றுக்கிட்டாலே இது இருக்கும். இது ஆப்ஷன் பீஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு காரணமே என்னென்னா நம்மளுக்கு வந்து இங்கே 2 போட்டி தான் இருக்குது. ஒன்று கரடி, ஒன்று காளை. அப்போது காலைனா புல் மார்க்கெட், கரடினா பேர் மார்க்கெட்டுன்னு தெரியும். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள போட்டி என்ன ஆக போகுது? அப்போ வந்து வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் உண்டான போட்டி நடைபெற போகுது. அதில் வாங்குபவர் வெற்றி பெற்றால் மேலே போக போகுது, விற்பவர்கள் வெற்றி பெற்றால் கீழே போக போகுது. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குண்டான போட்டி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது இம்பேக்டட் எப்படி இருக்குது, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அது எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்குது, இல்லை ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்குது, இல்லை ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்குது, இதில் எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை, மந்த்லி ஹைக்கு மேலே நிலை பெற்றால் எப்படி இருக்குது, இதற்கு ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே லோ ஆர் வீக்லி லோ ஆர் மந்த்லி லோக்கு கீழே வர்த்தகமானால் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸாக நீங்கள் பிரித்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செஞ்சால்தான் இது இருக்கும். அதனால் வந்துட்டு யாருமே மற்றவர்களை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறத விட நீங்கள் உணருங்க. அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே இதாகும். அதனால தான் நம்ம வந்து எப்படி எளிமையாக ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்தே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம ரேஞ்ச் அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரேஞ்ச் திங்கக்கிழமை ஓப்பன் 37,824. நம்மளுக்கு பாருங்கள் 1000 to 1500 புள்ளிகள் ரேஞ்ச் வந்தாச்சு. ஓப்பனுக்கு மேலே 941 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 478 புள்ளிகள். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஒரு வாரத்தோட ரேஞ்சுனா அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது இப்போ பாருங்கள், ஸ்பாட் வந்துட்டு 37,752, ஃபியூச்சர் 38,042. இந்த கிட்டத்தட்ட 300 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்குது. அப்போ இந்த 300 புள்ளிகள் ப்ரீமியம் இருக்குங்கிறத வந்துட்டு மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொருள். அப்போ இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும்போது சந்தை மேல் நோக்கி செல்கிறதா இல்லை கீழ் நோக்கி செல்கிறதா? அப்போ கீழ் நோக்கி செல்லலை அப்படின்னா எதனால் செல்லலை? அப்போ இங்கிருந்து ஏற தொடங்குச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது என்ன கீழே போனாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது டவுன்ஃபால் ரொம்ப தூரம் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணினா தான் எந்தெந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்தெந்த பயன்பாடு செய்யலாம் அப்படிங்கிறது புரியும். அதனால தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரியணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிமாண்ட் அதிகமான வாங்குபவர்கள் வந்தால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, விற்பவர்கள் வந்தால் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. அப்போ இதன் அடிப்படையில் எப்படி பார்ப்பது? ஏன்னா 10 பேர் வாங்கினாலும் விலையை உயர்த்த போகுது, 2 பேர் விதாண்டாவாதம் செஞ்சு அதாவது அவங்களோட மதிப்பை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் விடாபிடியாக வாங்கினாலும் விலை உயர்தா போகுது. அது 2 பேர்னால ஏறுதா இல்லை 10 பேர் ஏறுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அப்போ அதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 38,000 கால், 37,500 புட், 37,000 புட் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ 37,500, 38,000, அப்போ 37,750 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். இந்த சூழலில் 37,750க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற வரை எப்படி இருக்குது, 37,750க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் எடுக்கணும். அடுத்தது நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது 37,489 38,259 ஒரு வால்டைல் ரேஞ்ச். ஒரு இந்த ஒன் சைடு மார்க்கெட்டாக கட் ஆகும்னா இதனை கட் ஆகாமலோ இதற்கு கீழ் செல்லாமலோ ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறாது. அப்போ அப்படி மாறினால் அதனுடைய டார்கெட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 38,570, 37,030 இருக்க போகுது. இதே நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 38,153, 38,259, 38,357. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 37,593, 37,489, 37,285. இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டியோட லெவல், நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
17,639 17,784 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 150 புள்ளிகள் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இவனே 17,000 புள்ளி இருக்கிறவனே 150 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்கணும்? 37,000 இருக்குது. கண்டிப்பாக 300 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த அளவு இல்லை. கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் பக்கம் தான் ப்ளஸில் இருக்குது. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கும்போது என்னை விட்டுட்டு எப்படி போகலாம் நிஃப்டியை வந்து பேங்க் நிஃப்டி கேட்குற மாதிரி. அப்போது இந்த மாதிரி மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருந்தால் எப்படி மார்க்கெட் இருக்குது, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தால் எப்படி இருக்குது, ஒருத்தர் பலம் ஒருத்தர் பலவீனம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே சந்தையை முழுமையாக வியாபாரம் செய்ய இருக்கும். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போதெல்லாம் வால்டைல் மார்க்கெட் இருக்கா, இல்லை ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் போதெல்லாம் இவங்க இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கா, இப்படி நல்லா பகுத்தாய்வு செய்து நீங்கள் பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆரம்ப விலை மற்றும் வந்து முடிவுற்ற விலை இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், இதற்குண்டான இம்பேக்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுயமாக நீங்கள் ஆய்வு செஞ்சால் மட்டுமே எப்போதும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதனை தெரிந்து கொள்ள முற்படுங்கள். இல்லை என்றால் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது வந்துட்டு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வகுப்பு துவங்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனுடைய தகவலை அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.